பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 10வது வசனம். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். புதியதோர் வரைமுறை. அன்பு அப்போஸ்தலன் யோவான் அன்பிற்கு ஒரு புதிய வரைமுறையை எழுதியிருக்கிறார். என்ன அது? தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதுதான் அன்பு. மனிதனை உண்டாக்கிய தேவன் அவன் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக தன் மேலான அன்பினால் அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்தார். ஆதியாகமம் 2:16-17. தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து உண்ணும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டு சொன்னார். ஆனால் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு தேவனுக்கு மட்டுமே இருக்கிற எல்லாவற்றையும் அறியக்கூடிய அந்த அறிவை பெறுவதற்காக அற்பமான கனியை பெற்றுக்கொண்டு அன்பை இழந்து போனான். விளைவு, வானகத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டன. ஆனால் தேவன் மனித குலத்தை மறக்கவில்லை. இவன் 3:16 வாசித்து பாருங்கள். தன் ஒரே மகனை அவர் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்துவும் கூட இந்த அன்பு எப்படி எண்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சாவை கூட இந்த பூமியிலே ஏற்றுக்கொள்வதற்கு அவர் பணிந்தார். பிலிப்பியர் 2:8 சொல்கிறது, சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி கொண்டார் என்று. பூமியில் இருந்து கதறுகிறார் 3 முறை, என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அத்துணை பாரமாக இருந்தது மனிதனத்தினுடைய பாவம். ஆனாலும் இவன் 13:1 சொல்கிறது, அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். எந்த நோக்கத்திற்காக தேவன் அவரை கட்டளையிட்டு அனுப்பினாரோ அதை கீழ்ப்படிதலோடு நிறைவேற்றி அன்பை உலகிற்கு எண்பித்தார். இந்த அன்பைத்தான் நாமும் நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். ஜெபம் செய்வோம். அப்பா, உம் மகனை அனுப்பி நாங்கள் உம்மிடத்திலே காட்ட வேண்டிய அன்பை எங்களுக்கு எண்பித்து காட்டியதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் பரிசுத்த ஆவியானவர் தாமே கீழ்ப்படிதலை அன்பாக எங்கள் வாழ்வில் நிறைவேற்றுவாராக. இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமென்.